ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் அனைவரும் அன்னையை வணங்கி குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்ளலாம். பிரார்த்தனை. நமது கவனம் இதயத்தில் வைத்து தாயே, தயவு செய்து தாங்கள் எங்களுடைய இதயத்திற்குள் வந்து அமர்ந்திடுங்கள். தங்கள் அருளால் நாங்கள் தூய்மையான ஆத்மாதான். ஆத்மா தவிர வேறு எதுவும் இல்லை. தாயே, தங்களின் அன்பானது எங்களின் இதயம் முழுவதும் நிரம்பி இருக்கும் பொழுது நாங்கள் முழுமையான சஹஜ யோகிகள் என்பதை உணர்கிறோம். தாயே, என்றென்றும் எப்பொழுதும் எங்களுள் அதே நிலை நிலைத்திருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. தாயே, எங்களின் இந்த காலை கூட்டு தியானம் செய்வதற்கு தயவு செய்து அனுமதி தாருங்கள் அம்மா. கவனம் நமது சகஸ்ராராவில் வைத்து 3 மகா மந்திரங்களையும் மற்றும் ஸ்ரீ கணேச மந்திரத்தையும் கூறுவோம். श्री महालक्ष्मी महासरस्वती महाकाली त्रिगुणात्मिका कुण्डलिनी साक्षात् श्री
साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः। மெதுவாக நமது இரு கைகளையும் பூமி தாயின் மீது வைத்து ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத் ஓம் தமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவி நமோ நமக. தாய், தயவு செய்து எங்களின் பாதங்கள் தங்கள் மீது படுவதற்காக எங்களை மன்னிப்பீர்களாக. தாயே, எங்கள் உடம்பில் உள்ள அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறை தீய சக்திகளையும் பூமி மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள் அம்மா. தாய், தயவு செய்து எங்களை எப்பொழுதும் சமநிலையிலேயே நிலைத்திருக்க அருள் புரியுங்கள் அம்மா. இடா நாடி நமது கவனத்தை மெதுவாக நமது இடா நாடியிலும் சகஸ்ராராவிற்கும் கொண்டு வருவோம். தாய், தயவு செய்து எங்களின் இடா நாடியில் சுத்திகரிப்பு செய்திருங்கள். எங்களின் இடா நாடியில் உள்ள பயம், குற்ற உணர்வு, மமகாரம், குரு தத்துவத்திற்கு எதிரான செயல்கள், தூய்மையற்ற கவனங்கள் முதலிய அனைத்து குணங்களையும் பூமி தத்துவத்தின் வழியாக தயவு செய்து அகற்றிவிடுங்கள் அம்மா. தாய், தங்கள் அருளால் எங்களின் இடா நாடியில் அமைதியை உணர்வதோடு நாங்கள் சுழுமுனை நாடியில் இணைந்திருக்கிறோம் அம்மா. பிங்களா நாடி நமது கவனத்தை மெதுவாக நமது பிங்களா நாடியிலும் சஹஸ்ராராவிற்கும் கொண்டு வருவோம். தாய், தயவு செய்து எங்களின் பிங்களா நாடியை சுத்திகரிப்பு செய்திருங்கள். தாய்,
எங்களின் பிங்களா நாடியில் உள்ள அசுர குணங்களையும் குரு தத்துவத்திற்கு எதிரான செயல்களையும் அதிகப்படியான உடல் வெப்பநிலையும் எதிர்காலத்தை பற்றிய சிந்தனையும் அதை ஒட்டிய பயமும் நான் என்ற அகங்காரமும் தயவு செய்து ஆகாய தத்துவத்தின் வழியாக அகற்றிவிடுங்கள் அம்மா. தாயே, தங்கள் அருளால் நாங்கள் எங்களின் பிங்களா நாடியில் அமைதி நிலையை உணர்வதோடு சுழுமுனை நாடியில் இணைந்திருக்கிறோம் அம்மா. சுழுமுனை நாடி கவனத்தை நம்முடைய சுழுமுனை நாடியிலும் சகஸ்ராராவிற்கும் கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் சுழுமுனை நாடியை சுத்திகரிப்பு செய்திடுங்கள். தங்கள் அருளால் பரிணாம வளர்ச்சியின் மூலம் இம்மானிட பிறவியில் நாங்கள் ஆத்ம விழிப்புணர்வு கிடைத்து தன்னைத்தான் உணர்தல் நிலையை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம் அம்மா. எப்பொழுதும் என்றென்றும் நாங்கள் நிகழ்காலத்தில் சமநிலையில் இறைவனோடு ஒருங்கிணைந்த நிலையில் உண்மை நிலையோடு இருந்து நாங்கள் செயல் ஆற்றுவதற்கு தயவு செய்து அனுமதி தாருங்கள் அம்மா. தங்களின் மேலான கவனத்தை எங்கள் மீது செலுத்தி அருள் புரியுங்கள் தாயே. கவனம் நமது மூலாதார சக்கரம், தாயே, தாங்களே ஸ்ரீ கணேசரின் சொரூபம். தங்களை நாங்கள் வணங்குகிறோம் அம்மா. எங்கும் எதிலும் நிறைந்திருக்கும் தாங்கள் ஸ்ரீ கணேசராக இருக்கும் பொழுது தாங்கள் ஆரம்பமானவர், ஆதாரமானவர், முதன்மையானவர், மங்களகரமானவர், ஞானம் நிறைந்தவர், அன்பு நிறைந்தவர். தாய், தயவு செய்து எங்களுக்கு ஸ்ரீ கணேச தத்துவத்தை ஒவ்வொரு செல்களிலும் நிரப்பிவிடுங்கள் அம்மா. தாய், தங்கள் அருளால் நாங்கள் கள்ளம் கபடமற்ற குழந்தை குணத்தை பெறுவதற்கு அருள் புரியுங்கள் அம்மா. தாய், தயவு செய்து எங்களுக்கு கள்ளம் கபடமற்ற குழந்தை குணத்தை தந்தருளுங்கள் அம்மா. தாய், தயவு செய்து எங்களுக்கு கள்ளம் கபடமற்ற குழந்தை குணத்தை தந்தருளுங்கள் அம்மா.
मंदिरम श्री गणेश गौरी कुंडलिनी माता साक्षात ओम त्वमेव साक्षात श्री गणेश गौरी कुंडलिनी माता साक्षात श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देवी नमो नमः. கவனம் நமது மூலாதார சக்கரத்திலேயே வைத்திருப்போம். பிரேயர் பற்றி அன்னை அவர்கள் கூறியது, Now the best way would be to pray. Prayer is a great thing for surgical. Pray with your heart. First of all, you must ask for strength from Mother. Give me strength so that I be genuine. I won't deceive myself. You're deceiving yourself morning to day. Give me strength that I face myself and say it with my heart that I try to improve myself. Because these are defects which are not your own. They are outside. If they fall off, you'll feel alright. You'll be perfect. Now, then you should ask for forgiveness. Pray for forgiveness. There should be prayer said that you forgive me. Because I've been ignorant, I did not know what to do, I've done mistakes, so you please forgive me. That is the first thing one has to ask, is the forgiveness. The second thing you ask for is give me a sweet tongue. A method by which I become communicated with others. Others respect me, they like my presence. Give me strength, give me love, give me that beauty of culture, beauty of understanding that everybody loves me, wants me. Ask for prayer. In the prayer you ask that, O Lord, give me the sense of security of my spirit, so that I do not feel insecure, and by which I trouble others or get angry. Give me a sense of my own dignity, so that I do not feel that I am belittled or somebody has belittled me. If you are at a higher position, nobody can belittle you. It's only you belittled by your foolishness and tomfoolery. Ask for strength that give me my witness state. Give me satisfaction. Ask for satisfaction. Let me feel my satisfaction from what I have. Whatever I have, whatever I eat, everything takes my attention away from all these things. You know that your attention is in the stomach. And those who are very much interested in food will get liver, in any case, whatever you may try. In anything like this, wherever my attention is going, please give me strength to pull it back. Chitta Nirodha. Teach me how to avoid things that tempt me, that take away my attention, take away my thoughts. Give me witness state by which I see the whole drama. Let me never fight others and criticize others. Let me see my mistakes, not others. Let me see why people are not happy with me. Give me strength to have a very sweet tongue and a sweet nature, so that others like my company. They enjoy my company. Let me be like a flower and not like a thorn. You have to pray. All these prayers are going to help you. Then ask for the greatest prayer which you should ask, that please keep me away from ego. That gives me ideas.
that I'm superior to others, I'm better than others, or in any way it takes away my meekness and my humility. Give me natural humility by which I can penetrate into the hearts of people. Just you have to bend your head and you go up to your heart. You have to bend your head. Just to bend your head, and there is your heart, where resides the Spirit. Be with it. If you are anyway hurt in your ego, or you are hurting somebody's ego, it's just the same. You behave in the same manner, in the same egoistical manner. So try to understand that these things have to go away. The best is to pray and ask for help. Prayer is a very big thing, but with your heart, pray that God give us strength and that growth that we can please our mother sometimes. We want to please our mother. We want to see her happy. The only thing that will really give me happiness is that the way I love you, we love each other. கவனம் மெதுவாக நம்முடைய சுவாதிஷ்டான சக்கரம், தாய் தூய்மையான கவனத்தையும் தெய்வீகத்தை பற்றி புரிந்து கொள்ளக்கூடிய தூய்மையான அறிவையும் தயவு செய்து தந்தருளுங்கள் அம்மா. கவனம் மெதுவாக நம்முடைய நாபி சக்கரம், தாயே போதுமென்ற மனம் தரும் திருப்தியை தயவு செய்து எங்களுக்கு தந்தருளுங்கள். மன அமைதியை தந்தருளுங்கள் அம்மா. கவனம் மெதுவாக நம்முடைய பவசாகரம், தாயே எங்களின் சுயம் குருவிற்கான தத்துவத்தையும் கண்ணியத்தையும் நாங்கள் விஸ்வ நிர்மல் தர்மத்தின்படி புரிந்து கொண்டு செயல்படுவதற்கு அருள் புரியுங்கள் அம்மா. கவனம் மெதுவாக ஹிருதய சக்கரம், தங்கள் அன்பினால் நாங்கள் பாதுகாப்பு உணர்வுடன் இருக்கிறோம் அம்மா. தாயே நாங்கள் எப்பொழுதும் தங்களின் கவனத்தில் நிலை நின்று செயல்படுவதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள். கவனம் மெதுவாக நம்முடைய விசுத்தி சக்கரம், தாயே நாங்கள் பற்றற்ற நிலையில் சாட்சி பாவத்தோடு இருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. நாங்கள் இனிமையான சொற்களை பேசும் நபர்களாகவும் கூட்டுணர்வோடும் முழுமையின் ஒரு பகுதியில் ஒரு துகளாகவும் நிலைத்திருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா.
கவனம் மெதுவாக நம்முடைய ஆக்ஞா சக்கரம். தாயே, தங்கள் அருளால் எங்களுக்கு கிடைக்கப் பெற்றுள்ள மன்னித்தல் குணமானது முழுமையாக எங்களுள் எப்பொழுதும் நிலைத்திருக்க வேண்டும் அம்மா. தாயே, தங்கள் அருளால் நான் எல்லோரையும் மன்னிக்கிறேன், என்னையும் மன்னிக்கிறேன். தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கள் அம்மா. தாயே, எனது இந்த மன்னித்தல் என்பது என்னுடைய இதயத்திலிருந்து வர வேண்டும் தாயே. நாங்கள் தங்களின் முழுமையான அன்பை உணரும் பொழுது எங்களின் ஒவ்வொரு குணங்களுமானது மேம்படுத்தப்படும் பொழுது தேவையற்ற அனைத்து அசுர குணங்களும் அகற்றப்படும் அம்மா. தயவு செய்து தங்களின் அன்பும் கவனமும் எப்பொழுதும் எங்களுள் நிலைத்திருக்க அருள் புரியுங்கள் தாயே. கவனம் மெதுவாக நம்முடைய சகஸ்ரார சக்கரம். தாயே, தங்கள் அருளால் எங்களின் ஆன்மீக வளர்ச்சிக்கு தடைகளாக இருக்கின்ற அனைத்து சவால்களையும் நாங்கள் வெற்றி கொள்கிறோம் அம்மா. எங்களின் அனுதினம் தியானத்தின் மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் மேன்மேலும் சென்று கொண்டிருக்கிறோம் தாயே. தாயே, எங்களின் இந்த நிலையில் நாங்கள் யார், தாங்கள் யார் என்ற உண்மை நிலையை முழுமையாக நாங்கள் புரிந்து கொள்ளும் பொழுது எங்களுக்குள் இருக்கின்ற அறியாமைகள், அகங்காரம், மமகாரம் என அனைத்தும் அகற்றப்படும் அம்மா. தயவு செய்து நாங்கள் அந்த நிலையில் நிலை நின்று வலிமையோடு இருப்பதற்கு அருள் புரியுங்கள் தாயே. ஸ்ரீ நிர்விசார சாட்சாத் ஓம் त्वमेव साक्षात् विचारा साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः.
எண்ணங்களற்ற இதே நிலையில் நாம் அன்னையின் சொற்பொழிவை கேட்போம். I have a question that's important to me and to many people who are searching for something or seeking perhaps what you call self-realization or Sahajya yoga or something. Some of us don't know exactly what it is. Yes, and we find that there are many teachers. How do we recognize those teachers that you might call fraudulent from the real ones? It's so difficult because they all seem to be able to inspire us in certain ways and give us experiences. How do we know who is teaching something that's true and who is being deceptive? First and foremost thing is, anybody who lives on your earnings is not a guru. A guru will never live on the earnings of his disciples. But here there are people who have built palaces, bought aircrafts and cars and this. I mean, this is something one should understand. It's so open to you to understand. I mean, I cannot understand more obvious thing that this one is, that it's a parasitic living, and you cannot have a parasites as your gurus. They can be parasites, but not your gurus. That's one of the things. And if you can, I mean, you can retain some people, you know. If you want, because you are rich people, you can retain some. That's a different point. But you cannot have them as gurus. Guru has to be a higher personality, you see. Now, you have seen Christ was such a great incarnation. He didn't take any money from anyone. He was a carpenter's son, and he used to do carpentry himself, and he lived like a modest man. He never lived with big cars and big houses. It's not necessary, because such a person is himself is a very big king, you see, like a big emperor. He doesn't need anything. An emperor doesn't need anything, because nothing can give him comfort except that he himself is in complete comfort. So such a person doesn't want anything. So you must see that such a person has no needs of comfort at all. He can sleep on the grounds, he can sleep anywhere. Now, in this life, I should say I come from quite a wealthy family, or married to another wealthy man. You can say that way, according to your own relative ideas. But to me, I can sleep anywhere. I have no problem. I have no problem of food, no problem of sleeping anywhere, no comfort. And I find it is beyond my self-respect to live on the earnings of others. It's not problem. But you are my children. Supposing now you bring a flower to me or something, it's all right. But I can't have a palace out of your money and all this. It's absurd, absolutely absurd. So this is one thing one should know, that it pampers our ego, that we can purchase our guru. We can purchase our self-realization. You see, this is a very subtle pampering, and that's how people accept. You see, they don't want to accept a person who says, who cannot offer anything, it's too much for them. Or maybe that, secondly, could be that people think that if you pay something, then you get attached to it, you go through it, whatever it is. Say you have paid for a ticket, and you find that the whole play is horrid, you can't bear it, but you have to go through it because you have paid for it. That's a human nature, you see. That's a human nature. I have seen that they do it, and that's what it works out. But this is very gross level, I'm telling you. But another should be that in these modern times it is promised that you will become prophets. You have to become prophets. So you must see, have you become prophets out of these? The easiest is to see the disciples of this man. Any XYZ who says he's a guru. Now what is happening to the disciple? Is he a free person? Has he got any knowledge? Has he got any mastery? What has he achieved by being with that person? Now you have seen here there are Sahajyogis, one better than the other. You talk to them, they are knowledge. Some of them have met me only for say 8 days or so, they have become knowledge. So what have they achieved, you should say? What is their style of life, their pattern of life, how they behave? And there cannot be any privacy about it. You see, like mafia, you don't tell that and you don't say that and you shouldn't do that. Of course, in Sahaja Yoga, the truth is exposed gradually. But it is not like this that if you give some money, nobody knows. Everybody knows everything in Sahaja. You see? Now, supposing we have to build an ashram, say for example,
All right, you build your ashram, you collect your money, do what you like and know about it. I have nothing to do with it. Also among yourself you should know how you got the money, how you spent it, what is the expense and all that. Because ashram you can pay for, but not for your realization. And this is one thing, it's very important, that what you get out of it is important, that you should become a prophet. Have you become a prophet? Then thirdly, you must know that if you are going from one to another, what we call guru shopping business, that means you have not found it. Otherwise you would just settle down. But some people are so weak that they do settle down with one and are finished with them. You must always see the people who go to these gurus, what have they got? Have they got their transformation? Because this is the age of transformation. Mataji, what about teachers or gurus who produce miracles? You go to a guru who will materialize something out of the air and say this is divine. This is all jugglery. It's all jugglery. And also, you see, now supposing somebody says, I produce a diamond. Now these people come from India. Why don't they solve the financial problem of India? Secondly, you see, at every point they can be challenged. You should say that, then all right. One gentleman came to me and said that he gave me a diamond. I said, why you? How many diamonds you have? He said, hundreds. Then I said, why did he give you? You should give to your driver who hasn't got a diamond. You see, that is what it is. So it is all jugglery. You should see those who materialize. What have they given you? They have to give you something eternal. If they talk about God, God is not going to give you diamond. Which God has given diamonds to people? Have you heard of anyone giving diamonds? No. So you should ask for something which is the highest, which is the supremost. Now the fourth thing, which is very important, that whatever experiences you get, for example, some people start just like jumping, some start shouting, some start behaving like animals, and they say, oh, that's what is coming out, you're taking out, you see. They feel very bad, they get horrible diseases, they get into troubles, and they get into pains and all sorts of things and contortions. They say, now your subconscious is coming out. Nothing has to be brought out. That's one thing you must know. The subconscious, as I told you, is on the left-hand side and the supraconscious on the right-hand side. What you have to do is to ascend in the center and come up. Above your head is the superconsciousness. And when you become that, then you develop collective consciousness. So those who want you to become like frogs, again, you must know that you are not going to become frogs anymore now. That's not anyway evolution. The evolution has to go higher, not becoming frogs or earthworms, you see. And if you start crawling, it is simple mesmerism. Anybody mesmerizes can do these tricks, you see. It's simple mesmerism. And then to believe that now you are surrendered and all that is all nonsense, you see. It has no meaning to realization. In realization, you just become the master. You become the master of it. There are many people in this country who came and lured you by their talks also, talking big about Brahma, Atma Tattva, this, that and everything. That is not the way you can, that is what is just the pendulum moving from Christian sermon to Hindu sermon, and from Hindu sermon to Islamic sermon, from there to the Rabbi sermon. You see, it goes on like that, you see. That's not the way. You have to rise higher within yourself. And that's why those who lecture about these things are really sometimes can be very, very dangerous. And so many have died of cancer, this, that. I don't know what to say, that people who go to these people get into very bad troubles and suffer so much. And then on top of that, when all this happens, they say, you must suffer. That's a very good excuse, you must suffer. You must pay to suffer. You pay money to suffer. And then people go on suffering. Now one thing I have to tell you, that Christ has suffered for us. We don't have to suffer anymore. Those who deny his sufferings will have to go for suffering. All right, have it. But he suffered for us. There is no need for us to suffer anymore. When he is awakened within us, he takes away all that is our ego, means our karmas, our superego, that is our conditioning, completely removed, and you become one with the divine.
There is no need for anybody to suffer. And this idea of suffering is all nonsensical. You should not suffer at all. Good. I'm glad it's over. அன்னையின் உரையை மனதில் கொண்டு சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். தாயே, தங்களிடத்தில் முழுமையாக நாங்கள் சரணடைகிறோம் அம்மா. எங்களின் இந்த அனுதினத்தின் தியானத்தின் மூலம் நாங்கள் எங்களுடைய ஆன்மீக வளர்ச்சியில் மேலேறி செல்லும் பொழுது எங்களுக்கு ஏற்படுகின்ற அனைத்து தடைகளையும் தாங்களே நீக்கி தங்களுடைய கவனத்தில் எப்பொழுதும் எங்களை வைத்து கொண்டிருக்கிறீர்கள் அம்மா. எங்களின் நன்றிகளை தங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம். தாயே, தாங்கள் காட்டும் அன்பானது எல்லோருக்கும் பாரபட்சம் இல்லாமல் கிடைக்கின்றது. அந்த பாதுகாப்பு உணர்வின் மூலம் நாங்கள் அன்பின் உணர்வின் மூலம் பாதுகாப்பை உணர்வதுடன் அந்த அன்பை பிரதிபலிப்பவர்களாக நாங்கள் திகழ வேண்டும் தாயே. தயவு செய்து அருள் புரியுங்கள் தாயே.
எங்களின் இன்றைய தியானத்தில் எங்களுக்கு முழுமையை புரிந்து கொள்ளக்கூடிய நிலையை தந்து வழிநடத்தி சென்றீர்கள் அம்மா. எங்களின் பிரார்த்தனைகளில் நாங்கள் எவ்வாறு எதை கேட்டு சரி செய்ய வேண்டும் எங்களை என்பதையும் எடுத்து கூறியிருக்கிறீர்கள் தாயே. எங்களின் கோடான கொடி நன்றிகளை தங்களுடைய பொற்கமல திரு பாதங்களில் சமர்ப்பிக்கிறோம் தாயே. இன்றைய தியானத்தில் நாங்கள் ஏதேனும் தவறுகள் செய்திருந்தால் தயவு செய்து மன்னித்து விடுங்கள். ஸ்ரீ ஆதிசக்தி மந்திரம். ஓம் ஸ்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவி நமோ நமக. நாம் அனைவரும் அன்னைக்கு நன்றி கூறி வணங்கி குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்ளலாம். மாட்டல கல்லுதான் எடுத்துட்டேன். கல்லுடா கை நேரம் போலாமா?